அதிமுக தரப்புல இருந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்வி கடன் இருக்குல்ல, திமுக சொன்னாங்கல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தா 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா கல்வி கடன் ரத்து அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. ஆனா அத திமுக ஆட்சிக்கு வந்து செய்யல. அதுவே திமுக மேல எல்லாருக்கும் ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த சூழல்ல அதிமுக இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதியில ஃபர்ஸ்ட் வாக்குறுதியாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடனை வந்து நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லல. ஆனா மாணவர்களுக்கான கல்வி கடன் அந்த சுமை, பெற்றோர்களுக்கான அந்த சுமையை வந்து அரசே ஏற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து இந்த வாக்குறுதியில தெரிவிச்சிருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். ஏன்னா படிக்கிறப்பவே கடன் வாங்கி வச்சுட்டு இருப்போம். அந்த கடனை எப்படி அடைக்கிறது, எப்படி வேலைக்கு போறது அப்படிங்கிறதே ஒரு சேலஞ்சா இருக்கிறப்போ அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையா இருக்கும். பட் அந்த கடனை வந்து அரசே ஏற்கும் அப்படிங்கிற விஷயம் காலேஜ் படிக்கக்கூடிய அந்த நியூ ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 18 வயசு 19 வயசுல புதுசா ஓட்டு போட போறாங்க இல்லையா, அவங்க மத்தியில இந்த கல்வி கடனை அரசு ஏற்கும் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்.